எஸ் டாக்டர், சொல்லுங்க. உங்க கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மருந்து கிடைச்சதா? இன்னும் இல்ல, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அட் எனி காஸ்ட் கான்ஸ்டபிள் முகேஷ காப்பாத்தி ஆகணும். கண்டிப்பா எங்க சைடுல இருந்து உங்களுக்கு ஃபுல் கோஆபரேஷன் கிடைக்கும். தேவைப்பட சொல்லுங்க டாக்டர். போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சர்ஜன் ஒருத்தரை கூட அனுப்பி வைக்கிறோம். வெயிட் பண்ணுங்க சார், இன்னும் 1 ஹவர்ல உங்களுக்கு கிளியர் பிக்சர் கொடுத்துறேன். தேங்க்யூ டாக்டர். அவருக்கு கான்ஷியஸ் வந்த உடனே எனக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். எப்படி இருக்கா அந்த கான்ஸ்டபிளுக்கு? சாயந்தரம் வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாதான். ஒரு ரேர் மெடிசன் கிடைச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் 70% சான்சஸ் இருக்கா. எப்படியாவது அந்த கான்ஸ்டபிள் உயிர் பழைக்கணுமே. ஏன் அந்த கான்ஸ்டபிள் என்ன அவ்வளவு முக்கியமான ஆளா? அந்த கான்ஸ்டபிள் முகேஷ் ரிட்டையர்ட் டிஎஸ்பி சுந்தரமூர்த்தியோட டிரைவர் பையன். அவன் குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த சுந்தரமூர்த்தி கமிஷனருக்கு போன் அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். அந்த பையன் மேல ஏதாவது பொய் கேஸ் போட்டு 2 மாசமா அவன் உள்ள தள்ளி கழி தின்னு வச்சிடலாம்னு நினைச்சேன். அது முடியாம போச்சு. டாட், அந்த பையனை முதல் நாள் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்ப ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க பாத்தீங்க. அப்புறம் எப்படி அவன் உங்களை இவ்ளோ தூரம் பிரஷர் பண்றான்? அந்த விஷயத்துல தனியாவே வந்து என்கிட்ட காரியத்தை சாதிச்சுட்டு போனவன் அவன். அதுலயே நான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். இப்ப அதே கேண்டிடேட்டு ஜாஸ்மின் கூடயும் ஜான்சி கூடயும் சேர்ந்துட்டா, அதுவும் அவங்களுக்கு நான் எதிரின்னு தெரிஞ்சிட்டா, அவ்வளவுதான். அவனை பிடிக்கவே முடியாது. அதுக்கு தான் அடக்க சொன்னேன். அது உள்டாவே போயிடுச்சு. டாட், ரிலாக்ஸ். இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க மேடம். என்னோட குறைஞ்சபட்ச ஆசையா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அந்த கார்த்திக் 2 மாசமாவது ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு தானே நீங்க அவனை குடிக்காரனா ஆக்குனீங்க. அதுக்கு உங்களுக்கு பேசப்பட்ட அமௌண்ட் அப்படியே டபுள் ஆச்சுன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல வருத்தப்படுவீங்களா? சந்தோஷப்படுவேன் மேடம். அப்போ சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் தரேன். அந்த கார்த்திக் தூக்கு மேடையில ஏறணும். என்னம்மா சொல்ற? இப்போ அந்த கான்ஸ்டபிள் முகேஷ் செத்துட்டா கார்த்திக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க சொல்லுங்க? சட்டத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள குடிகார ஒருத்தன் கொல்றது கடுமையான குற்றம். அதுலயும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொல்றது மிக கடுமையான குற்றம். எங்க அப்பா கிட்டிய ஆட்டம் காட்டின அந்த கார்த்திக் மேல அந்த பழி விழணும். அதுக்கு அந்த கான்ஸ்டபிள் சாகணும். ஏற்பாடு பண்ணுங்க. வெல் செட் மை டியர். இந்த பாருங்க இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் முடிஞ்சா 3 விஷயங்கள் கன்ஃபார்ம். முதலாவது, உங்களுக்கு டிஎஸ்பி சைடு இருந்து பிரச்சனையே இருக்காது. 2வது, பண விஷயத்துல உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் கிடைக்கும். 3வதா, எங்களுக்கு பிடிக்காத எதிரியை தூக்கிட்டு போற சந்தோஷத்துல உங்களோட நாங்க இருக்கிற பலம். இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல் இருக்க கான்ஸ்டபிள் உயிர் ஊசல்னு டிவியில நியூஸ் வந்திருக்கு. அது முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல கான்ஸ்டபிள் மரணம்னு நியூஸ் வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கார்த்திக் தூக்குக்கு போவான். என்ன சொல்றீங்க? கார்த்திக் தூக்குக்கு போறான். கார்த்திக், 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 கார்த்திக். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்க இன்னும் உங்க சார் வரலையா? வர நேரம் தான். என்னங்க இது, இவரை இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க? நாங்க அடிக்கல மேடம், அவர்தான் குடிச்சிட்டு
கூட இருந்த ஒரு கான்ஸ்டபிள் அடிச்சுட்டு ஓடினாரு. அப்புறம் நாங்க சேஸ் பண்ணி பிடிச்சோம். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு மேடம். கார்த்திக் கார்த்திக் மேடம் மேடம் அவரை கூப்பிடாதீங்க மேடம். சார் வந்ததுக்கு அப்புறமா அவரை என்கொயரி பண்ணிக்கங்க. இல்லனா எங்களை பிடிச்ச ஒரு சத்தம் போடுவார் மேடம். நான் ஒன்னும் அவரை விசாரிக்கல. குற்றவாளி கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டரோட ஆர்டர் மேடம். நீங்க அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்புறமா பேசுங்க மேடம். சரி, நான் உங்க சார் வந்த உடனே பேசிக்கிறேன். சரிங்க மேடம். ஆமா, இவர் அடிச்சதா சொன்ன அந்த கான்ஸ்டபிள் எங்க இருக்காரு? அது தெரியாது மேடம். நான் எதுவும் சொல்லக்கூடாது. நம்பாதீங்க நம்பாதீங்க மேடம், நம்பாதீங்க. அந்த கான்ஸ்டபிள் எல்லாமே இந்த இன்ஸ்பெக்டரோட கையாளுங்க. வலுக்கட்டாயமா குடிக்க வச்சு அடி அடின்னு அடிச்சாங்க. அதனாலதான் நான் அவங்கள அடிச்சேன். எனக்கு கோபம் வந்தது. பாட்டில காட்டி மிரட்டினேன். ஓடும்போது தடுக்கி விழுந்துட்டேன். அப்பவும் என்ன பலமா அடிச்சாங்க. மயக்கமாயிட்டேன் மேடம். அவங்க பாட்டில் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் தான் போட்டிருக்காங்க. வணக்கம் ஜாஸ்மின் அவர்களே. ஒரு லாயரா இருந்துகிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்காமலே ஒரு அக்யூஸ்ட பாக்குறீங்களே, இதான் முறையா? சாரி சார், என் கிளைண்ட காப்பாத்தணுங்கிற பதட்டத்துல அவசரப்பட்டுட்டேன் சார். அவர் ஒரு அப்பாவி. யாரு இவன் அப்பாவியா? காலையில பேப்பர் படிச்சீங்களா? படிச்சேன் சார். ஆனா ஒரு விஷயம், என் கிளைண்டுக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது. யாரு இவன்? குடிச்சிட்டு கான்ஸ்டபிள் அடிச்சிட்டு ரோட்ல துரத்திட்டு போயிருக்கான். அதை இந்த ஊரெல்லாம் பார்த்துச்சு. ஏன் ஆதாரம் வேணுமா? யோ வந்துட்டாங்க பெருசா. யோ அவங்க வந்து அக்யூஸ்ட பாத்துட்டு இருக்காங்க, நீ என்ன வேடிக்கை பாக்குறியா? சார் அது வந்து பேசாத, போய் வேலையை பாரு. ஓகே சார். If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.